சென்னையின் பல பகுதிகளில் கனமழை பெய்து வருகிறது. வேளச்சேரி பகுதிகளில் மழை நிலவரம் குறித்து விவரங்களை தருவதற்காக செய்தியாளர் வினோத் இணைந்திருக்கிறார். வினோத், வேளச்சேரியில எந்த அளவுக்கு மழை இருக்கிறது? நிச்சயமாக கடந்த சில தினங்களாகவே வெயில் வாட்டி வதித்து வந்த இந்த நிலையில் திடீரென காலையிலிருந்து மேகமூட்டத்துடன் காணப்பட்டு வந்த இந்த சென்னை புறநகர் பகுதியில் வேளச்சேரி பகுதியில் திடீரென லேசான சூழல் மழை பெய்தது. சிறிது நேரம் கழித்து கனமழை பெய்ய தொடங்கியது. இந்த பகுதியில் கனமழை பெய்ததால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்தனர். ஏனென்றால் கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாகவே வெயில் வாட்டி வைத்த மக்கள் வெளியில் வர முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்டனர். அந்த நிலையில் காலையிலிருந்து மழை பெய்து வரும் இந்த நிலையில் மக்கள் மகிழ்ச்சியாக உள்ளனர். அது மட்டுமில்லாமல் இருசக்கர வாகனத்தை செல்லக்கூடியவர்கள் சிலர் நனைந்தபடி செல்கின்றனர். சில குறைபிடித்தபடி இந்த சாலையில் கடந்து செல்லக்கூடிய ஒரு நிலைதான் உருவாகின்றன. தொடர்ந்து விட்டு மழையானது பெய்து வரும் இந்த வேளச்சேரி பகுதியில் போக்குவரத்து நெரிசலும் ஏற்படுகின்றன. இந்த போக்குவரத்து நெரிசலில் ஆம்புலன்ஸ்களும் சிக்கி தவிக்கக்கூடிய ஒரு நிலை காணப்பட்டு வருகின்றன. விவரங்களுக்கு நன்றி வினோத். இது தொடர்பாக மேலும் நம்மிடையே பேசுவதற்காக தனியார் வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்த் இணைந்திருக்கிறார். வணக்கம் சார். வணக்கம். இப்ப சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய திருவள்ளூர், காஞ்சிபுரம் போன்ற மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. மேலும் இது தென் மாவட்டங்கள், உள் மாவட்டங்களில் மழை எத்தனை நாட்கள் தொடரும் என எதிர்பார்க்கலாம்? ஆக்சுவலா தென் உள் மாவட்டங்கள்ல பெய்யக்கூடிய மழைக்கும் நமக்கு பெஞ்சிட்டு இருக்கிற மழைக்கும் வந்து இரண்டு வேறு காரணிகள். தெற்கு உள் மாவட்டங்கள்ல பெய்யக்கூடிய மழை வந்து காற்று குவிதல் காரணமா, அது பாத்தீங்கன்னா கேரளா, கர்நாடகா போன்ற மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய பகுதிகளில் பெய்யக்கூடிய மழை கிட்டத்தட்ட தினமுமே மாலை வேளையில மழை பெய்யும். சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு மாவட்டங்களில் தற்போது பெய்து வரும் மழை வந்து ஒரு அப்பர் லெவல் ட்ரஃப், மேலடுக்கு காற்றின் இது காரணம், குவிதல் காரணமா ஏற்பட்டிருக்கு. இது வந்து இன்னைக்கு இருக்கும். அடுத்த ஓரிரு மணி நேரம் சென்னையை பொறுத்த வரைக்கும் நம்ம பரவலா எல்லா இடங்களுமே பலத்த மழை எதிர்பார்க்கலாம். அது வடக்குல இருந்து தெற்காக நடந்துட்டு இருக்கு. ஸோ கரையோர பகுதிகளில் சென்னையிலிருந்து படிப்படியா தெற்கு நோக்கி செங்கல்பட்டு கரைப்பகுதி, அதே மாதிரி விழுப்புரம் கரைப்பகுதி, பாண்டிச்சேரி போன்ற பகுதிகளுக்கு நகர்வதற்கு வாய்ப்பு இருக்கு. திரு ஸ்ரீகாந்த், அதே போல கடந்த சில நாட்களாகவே பார்த்தோம்னா வானிலை ஆய்வு மையம் கிட்ட இருந்து வெயில் தொடர்பான அறிவிப்புகள், எத்தனை டிகிரி உயரக்கூடும் அப்படிங்கிற அறிவிப்புகள் வெளிவந்த நிலையில இன்று மழை பெய்திருக்கிறது. இந்த மழையானது எந்த ஒரு முன்னறிவிப்பும் இல்லாமல் அல்லது எச்சரிக்கை எதுவும் இல்லாமலே வந்து திடீரென மழை பெய்திருக்கிறது அப்படின்னு நான் சொல்லணும். இது வந்து வானிலை ஆய்வு மையம் இது தொடர்பாக 1 மணி வரைக்கும் அடுத்து மழை பெய்யும் அப்படின்னு குறிப்பிட்டிருக்கிறாங்க. இது வந்து என்ன காரணம் அப்படின்னு பார்க்கலாம் திரு ஸ்ரீகாந்த். அதாவது பாத்தீங்கன்னா இந்த தற்போது சென்னையில பெய்யக்கூடிய மழை நீங்க பாத்தீங்கன்னாலே வந்து இந்த இடி மேகங்கள் ஆக்சுவலா நேற்று மதியம் விதர்பா மற்றும் சத்தீஸ்கர் மாநிலத்தின் பார்டர் ஏரியாஸ்ல உருவான ஒரு இடி மேகம். அது வந்து படிப்படியா வந்து அங்கிருந்து தெற்கு நோக்கி நகர்ந்து தெலுங்கானா, ஆந்திரா, கடலோர ஆந்திரா பகுதிகளில் மழை கொடுத்துட்டு இன்று காலை வட தமிழகம் மற்றும் தெற்கு ஆந்திர கரை பகுதி அடைஞ்சிச்சு. ஸோ இது வந்து சாதாரணமா வந்து இவ்வளவு தூரம் வந்து ஒரு இடிவேகம் வந்து நகர்வதற்கான சாத்தியக்கூறு குறைவு. சில நேரங்களில் இந்த மாதிரி ஆகும். இன்று நடந்த அந்த நிகழ்வு ஒரு கிட்டத்தட்ட ஒரு ரேர் தான் சொல்லணும். ஏன்னா வந்து ஒரு 800-900 கிலோமீட்டர் வந்து நகர்ந்து தொடர்ந்து வரிசையா மழை கொடுத்துட்டு ஒரு நிகழ்வு நம்ம எப்பயுமே பார்க்க மாட்டோம். நிச்சயமாக ஸ்ரீகாந்த், நீங்க சொன்னது மாதிரியே இடி மேகங்களுடன் நல்ல இடிக்கக்கூடிய சத்தங்களும் கூட கேட்கிறது. இடியோட மழை பெய்து கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலை. இது போன்ற மழை எத்தனை நாட்கள் பொதுவாக நீடிக்கும்? இல்ல, வட தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் பெரும்பாலும் நம்ம ஓரளவுக்கு வறண்ட வானிலை தான் எதிர்பார்க்கலாம். இந்த மாதிரி எப்பயாவது ரேரா சில சமயங்கள்ல வந்து நமக்கு சாதகமான சூழல் ஏற்படும் பட்சத்துல மட்டுமே நம்ம மழை எதிர்பார்க்கலாம். பட் தெற்கு உட்புற பகுதி மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய பகுதிகளில் மழை நீடிப்பதற்கான வாய்ப்பு இருக்கும். நமக்கு வந்து வரும் நாட்கள்ல வந்து வெயிலின் தாக்கம் சற்று அதிகமா இருக்கும். அதுதான் வந்து நம்ம ஓரளவுக்கு ரெடியா இருக்கணும். இணைப்பில் வந்து கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி திரு ஸ்ரீகாந்த்.